மின்சார சபையின் தன்னிச்சையான தீர்மானங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தி துறை முடங்கும் அபாயம். 2000 கோடி ரூபாய் இழப்பு என எச்சரிக்கை. இலங்கை மின்சார சபையினால் தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மின் உற்பத்தி மட்டுப்படுத்தல் மற்றும் கொள்கை மாற்றங்கள் காரணமாக நாட்டின் உள்ளூர் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியாளர்கள் சுமார் 2000 கோடி ரூபாய் நிதி இழப்பை எதிர்கொண்டுள்ளதாக இலங்கை தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி மின் உற்பத்தியாளர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ඒකපාර්ශිකව සහ අන්තනෝමතික ලෙස ඉරිදා දිනවල සෙනසුරාදා දිනවල සහ මෙම සතියේ සිට සතියේ දිනවලත් අපගේ විදුලි බලාගාර පද්ධතියෙන් කපා හරිනවා. අපගෙන් නිපදන විදුලිය ලබා ගන්නේ නැහැ, මිලදී ගන්නේ නැහැ. ඉතින් මේ තුල බැංකු වලින් ණය අරගෙන මේ ව්‍යාපෘති ඉදිකර සිටින අපගේ සමාජිකත්වයට ඉතා දැඩි පීඩනයක් එල්ල වෙනවා. එකක් මෙම ණය අපිට නැවත ගෙවීමට බැරි වෙනවා. මේ වන විට අපගේ සම්පූර්ණ ආදායමෙන් 15%ත් 20ත් අතර ප්‍රමාණයක් கடந்த 9 மாதங்களாக, அதாவது 2025 மாசி மாதம் முதல் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பாரிய அளவிலான சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களின் மின் விநியோகத்தை மின்சார சபை கட்டுப்படுத்தி வருகின்றது. இதனை ஒரு அவசர நிலை என்று மின்சார சபை கூறினாலும் நீண்ட காலமாக தொடரும் இந்த நடைமுறை மின் கொள்வனவு ஒப்பந்தங்களை மீறும் செயல் எனவும், இதனால் உற்பத்தியாளர்களின் மாத வருமானம் 15% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் பொறியியலாளர் பிரபாத் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி குறைக்கப்படும் நேரங்களில் அந்த மின்சாரத்தை சேமித்து வைத்து இரவு நேர உச்ச மின் தேவையின் போது பயன்படுத்துவதற்கான மின்கல சேமிப்பு முறைக்கு அமைச்சரவை மற்றும் நிதி அமைச்சு ஆகியன அனுமதி வழங்கியுள்ள போதிலும் மின்சார சபை அதனை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றே தாமதம் செய்வதாக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான உத்தேச தேசிய மின்சார கொள்கையானது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான உள்ளூர் முதலீட்டாளர்களை இத்துறையிலிருந்து முற்றாக வெளியேற்றும் வகையில் அமைந்துள்ளதாக சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. எனவே மின்கல சேமிப்பு முறைக்கான ஒப்பந்த திருத்தங்களை உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும், ஒப்பந்தங்களை மீறி மேற்கொள்ளப்படும் தன்னிச்சையான உற்பத்தி தடையை நிறுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் 2030 புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி இலக்கை அடைவதற்கு தனியார் துறை பங்களிப்பு அவசியம் என்பதால் அரசாங்கமும் மின்சக்தி அமைச்சும் இவ்விடயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.